அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோட்டுகோபால் பேசுகிறேன். நேற்று விடியற் காலையில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கேனியன் அவர்களை விஜய் அரசு அதிரடியாக அராஜகமான முறையில் கைது செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதாவது விமர்சனங்களை எதிர்கொள்ள இந்த தாவேகா அரசு தயாராக இல்லை. பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சி பீடத்தில் குறுக்கு வழியில் அமர்ந்த இந்த தற்கூரி ஆட்சி பேச்சுரிமையை நசுக்க பார்க்கிறது. தனி மனிதனுடைய கருத்துரிமையை பறிக்க பார்க்கிறது. அரசை குறித்து விமர்சனங்களை எடுத்து முன்வைப்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை தொடர்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உங்களுக்கு ஆட்சி செய்ய முடியும்னா பதவி விலகிட்டு போங்க. எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, ஒரு வாக்குறுதியும் உங்களால் நிறைவேற்ற முடியல. ஊழலை ஒழிப்புன்னு சொல்லிட்டு மாத்தொட்டி பேசிய சிஎம் அவர்களே, உங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பல ஊழல்களில் சிக்கிக்கொண்டு அவங்களுடைய காணொளிகள் வெளிவந்தம் இருக்கிறது. முதல்ல உங்க அமைச்சர்களை நீங்க சரிப்படுத்துங்க, உங்க அமைச்சரவையை சரிப்படுத்துங்க, உங்க எம்எல்ஏக்களை சரிப்படுத்துங்க, உங்க கட்சி தொண்டர்களை நீங்கள் சரிப்படுத்துங்க, முறைப்படுத்துங்க. நீங்க இதை முறைப்படுத்தலைன்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு உண்மையான அரசு, ஒரு நல்ல ஆட்சி நீங்கள் அமைக்கணும்னா விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு திராணி இல்லை, வக்கு இல்லை, தெம்பு இல்லை அப்படின்னா நீங்க பதவியை விலகி விடுவது சால சிறந்தது. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுனீங்க, சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுனீங்க, ஊழலை பத்தி பேசுனீங்க, போதையில்லா தமிழகம் பத்தி பேசுனீங்க, விவசாயிகள் பிரச்சனையே பேசுனீங்க. எதையுமே நீங்க திமுக அரசு மீது எல்லா படிகளும் திமுக அரசு மீது போட்டீங்க. நீங்க ஆட்சிக்கு என்ன செஞ்சீங்க? அதே தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கமே இல்லைல்ல, சூடு சோர்மை இல்லை, சோத்துல உப்பு போட்டுதான் திங்கரமான்ற கூட உங்களுக்கு தெரியல. சொன்ன வாக்கை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லைல்ல, குற்ற உணர்ச்சி இல்லை, குறுகுறுப்பு இல்லை, மனசாட்சி இல்லை. எப்படி நீங்கெல்லாம் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்க தெரியல. ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகள் எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிறீங்க. மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்க மக்கள் ஆதரவு உங்களுக்கு 1.5 கோடி பேர் தான் போட்டிருக்காங்க தம்பி. 2.25 கோடி உங்களுக்கு எதிராக தான் மக்கள் வாக்களித்திருக்காங்க. இதன் முதல்ல விஜய் அவர்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். விஜய் மட்டும் இல்ல, தாவேகா அனைத்து எம்எல்ஏக்களும் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா இடத்திலும் மாமூல் கேட்டு மிரட்டுறது, இது சரியான ஒரு போக்கு இல்லை அரசுக்கு. அரசு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விமர்சிக்காவிட்டால் அரசு தவறு செய்வதே அரசுக்கே தெரியாது. பத்திரிகையாளர் குரல் வழியை நசுக்குவது, பொன்ராஜை கைது செய்ய துடித்தது, முக்தாரை குண்டாஸ், ஒரு பத்திரிகையாளர் கருத்துரிமை பேசுறதுக்கு குண்டாஸ் போடுறாங்க. எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அரசு பார்த்தீங்கன்னா. ஜனநாயகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த ஆட்சி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? மக்கள் உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வைப்பார்கள்? இன்னும் வாயை பொத்திக்கிட்டு நவதுவாரங்களை பொத்திக்கிட்டு அமைதியா இருக்கணும். நீங்க செய்யற தவறுகள்லாம் நாங்க கேட்காம நாங்க எடுத்து சொல்லலாம். எங்க மீது குண்டாஸ் வழக்குகள், கிரிமினல் வழக்குகள், அவதூறு வழக்குகள், அடக்குமுறையை கையாளுகிறீர்களா? அராஜக ஆட்சி நடத்துகிறீர்களா? இது மக்களுடைய ஆட்சியா அல்லது காட்டு மிராண்டிகளின் ஆட்சியா? ஒரு காட்டு மிராண்டி கூட ஆட்சியை சிறப்பாக செய்வாங்க. அதை விட மிகவும் கேவலமான ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு தலைவனுக்கும் ஒரு சமூக தொண்டனுக்கும் நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க நடிகனா தான் இன்னும் இருக்கீங்க, நடிகர் வெளியே வாங்க. எத்தனை ஊழல் வழக்குகள் உங்கள் அமைச்சர்கள் மேல இருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் உடைச்சி கேவலமா நீங்க ஆட்சி செய்றீங்க. எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க. குதிரை பேர ஊழல் முக்கியம் நீங்க தான் செய்யறீங்க. 60 ஆண்டு காலம் பார்க்காத ஒரு அரசியல், ஒரு அராஜக ஆட்சியை நாங்கள் இந்த உங்களுடைய ஆட்சியில் நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் உங்கள் மேல்
நம்பிக்கை எப்படி வைப்பார்கள்? கடந்த கால அரசுகள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் முடக்குறீங்க. அப்ப நாங்க விமர்சனம் பண்ணாம என்ன பண்ணுவோம்? நீங்க மக்கள் பிரச்சனையை என்ன தீர்த்திருக்கிறீங்க? ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை தீர்த்திருக்கிறீங்களா? மக்களை போய் சந்தித்து இருக்கிறீர்களா? எத்தனை லாக்அப் மரணங்கள், எத்தனை படுகொலைகள், எத்தனை கோரசம், எத்தனை பாலியல் குற்ற வழக்குகள், எத்தனை பேர் இறந்திருக்கிறார்களாச்சும் தெரியுமா? கோட்டு சூட்டு போட்டா போதாது விஜய் அவர்களே, மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியணும். மக்கள் பிரச்சனை தெரியாத ஒரு கோமாளி ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. நீங்கள் மாத்திக்கணும். பத்திரிகைகளை நீங்க தொடர்ந்து நசுக்குவீர்கள் என்றால் உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து. கருத்துரிமையை சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அது எங்களுடைய உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை. அது நீங்கள் தொடர்ச்சியாக பொய் வழக்குகள் போடுவது, அவதூறு வழக்குகள் போடுவது, கிரிமினல் குற்றங்களை போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உயர்நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. சமூக வலைதளங்களில பேசுகிறவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதியக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. உங்க மேல வழக்கு இருக்கு, புஷி ஆனந்த் மேல வழக்கு இருக்கு, செங்கோட்டையன் உத்தமனா, யோகியனா, சரத்குமார் மேல வழக்கு இருக்கு, ரமேஷ் மேல வழக்கு இருக்கு, பழனி நில மோசடி வழக்கு. எத்தனை எம்எல்ஏ பட்டியல் போட்டுமா? உங்க 106 உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், 107 எம்எல்ஏக்கள் மேல் இருக்கிற வழக்குகள், குற்ற வழக்குகள், பின்னணிகள் நாங்கள் எடுத்து விடட்டுமா? அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, கேவலமாயிடுவீங்க. நீங்க எல்லாம் மக்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பத்திரிகையாளர்களையோ சமூக ஆர்வலர்களையோ நீங்கள் தொடர் நினைத்தால் இந்த அரசுக்குத்தான் ஆபத்தை தவிர ஒன்றும் இல்லை. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அருமையான ஒரு ஆட்சியை செய்யுங்கள், சிறப்பான ஒரு ஆட்சியை செய்யுங்கள். மக்களுக்கான நலத்திட்டங்களை மக்களை மனதில் வைத்து அதற்கான ஒரு ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை செய்யுங்க. கூட வச்சிருக்கோம்னா தற்கூரிங்களாம் வச்சுட்டு இருந்தா, மூடர்களை வச்சுட்டு இருந்தா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. சிறந்த அறிவாளிகளை பக்கம் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆட்சி திறமை இல்லைன்னா தெரியும், உங்களுக்கு ஆட்சி திறமை கிடையாது, எங்களுக்கு தெரியும். அதனால சிறந்த நிர்வாக, சிறந்த ஆளுமை உடையவர்களை நீங்கள் உங்களுடைய அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஆலோசனை கேளுங்கள், பத்திரிகைகளோட ஆலோசனை கேளுங்கள். அதே போல பத்திரிகையாளருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். விஜய் தூங்கிட்டு ஏஞ்சிட்டாரு, பல்ல வலிக்கிட்டாரு, ப்ரஷ் பண்ணிட்டாரு, ஏஞ்சிட்டாரு, தொடச்சிட்டாரு, இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போயிட்டு லைவ் டெலிகாஸ்ட்லாம் கொடுக்கும். அவர் பெரிய ஆள் இல்லை. அவர் அது சேர்த்துக்கு தான் அது ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதனால பத்திரிகைகள், ஊடகங்கள் அவருக்கு லைவ் டெலிகாஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு நாம் கொடுத்துருக்க வேலையை அவர் செய்ய வேண்டும். அதை நம்ம பண்ண அவசியம் இல்லை. தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தான் பத்திரிகை இருக்கிறது. எங்க தவறு நடக்குதோ அதை சுட்டி காட்ட என்பது பத்திரிகையாளரோட கடமை, சமூக ஆர்வலரோட கடமை. அதே போல ஒரு அரசு, சிறந்த அரசு தவறுகளை சுட்டி காட்டும் போது அந்த தவறுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். அதை எடுத்து கருத்தில் வாங்கி கொண்டு அதை சரி செய்ய வேண்டும். அப்போது ஆட்சி சிறப்பாக. அதை விட்டுட்டு உடனே ஏமலே நீ குறை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எப்படி அடக்குறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடக்குமுறை நீங்கள் கையாண்டால் மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆட்சியை நீங்கள் தக்க வைக்க முடியாது. மக்கள் மனதிலே ஒரு அருவெறுப்பை நீங்கள் சம்பாதித்துக் கொள்கிறீர்கள், வெறுப்பை சம்பாதித்துக் கொள்கிறீர்கள். இந்த 60 நாட்கள்ல உங்களை ஆட்சியில் சொல்லும்படியான ஒரு விஷயம் கிடையாது. ரீல்ஸ் மட்டும் தான் போடுறீங்க, வேற எதுவுமே உருப்படியா ஒரு விஷயம் நீங்க செய்யல. மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, விளைவேற்றம், எத்தனை பிரச்சனைகள். அதனால விஜய் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்கள் மேல் சிந்தனையை பதிக்க வேண்டும். இன்னொரு விஷயம், ஊழல் செய்ய விட மாட்டேன், ஊழல் செய்யறவங்களையும் நான் மிக கடுமையாக தண்டிப்பேன்னு சொன்னீங்க. உங்க அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிற அமைச்சர் எத்தனை பேர் மேல ஊழல் வழக்குகள் இருக்குது, எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு, நீங்க இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? யாராச்சும் ஒருத்தர் கை டிஸ்மிஸ் பண்ணிருக்கீங்களா? சரத்குமார் என்ன பண்ணீங்க? போதைப் பொருள் உட்கொண்ட சரத்குமார் அவருக்கு என்ன பண்ணீங்க? இந்த ரமேஷ் மேல் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? புஷி ஆனந்த் மேல் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? ஆதவ் அர்ஜுனா மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? உங்களுடைய அமைச்சர்களை நாவடக்கத்தை கற்றுக் கொடுங்கள். முதலாவது நீங்கள் நாவடக்கத்தை உங்கள் அமைச்சர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். பிறகு மற்ற
மாற்றுக் கட்சியினுடைய எம்எல்ஏக்களுடைய நாவடக்கத்தை பற்றி பேசலாம், சமூகங்களுடைய நாவடக்கத்தை பேச. நீங்கள் நாவடக்கத்தை மீறினால் மக்களும் நாவடக்கத்தை மீறுவார்கள், சமூகங்களும் நாவடக்கத்தை மீறுவார்கள். நாம சரி செஞ்சுக்கணும். நம்ம முதுகு நமக்கு தெரியாது விஜய், நம்ம முதுகு நமக்கு தெரியாது. உன் முதுகு நீ தான் பார்த்து, மற்றவங்க தான் பார்த்து சொல்லணும், அழுகாதுக்கடான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நாம் சரி செய்து கொள்ளும் போது ஆட்சி சிறப்பாக அமையும். அதனால் அடக்குமுறையை நீங்கள் கையாளுவது மிகவும் கண்டனத்துக்குரியது, மிகவும் வேதனை அளிக்கிறது. விஜய் கொடுக்கிற ஒரே ஒரு அட்வைஸ் இதுதான், மக்கள் நலனில் அக்கறை செலுத்துங்கள். ரீல்ஸ் ஆட்சியை நிறுத்திவிட்டு ரியல் ஆட்சியை செய்யுங்கள். களத்தில் இறங்கி வாருங்கள். மக்களுடைய இன்னல்கள் உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.